டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்டயே நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்றோம். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரியாடி. ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மரிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி? நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மரிக்கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. பின்ன என்ன மரிக்கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்தை கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சிட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரமா? இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகரை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாருன்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா சொல்லு. மரிக்கொழுந்து, பாடு பாடு மரிக்கொழுந்து. ஏன் பாட்டை இழுத்து விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மரிக்கொழுந்து. பாடு. அட பாடுமுல்ல. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கற்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. மனுஷங்க யாரா நீ? எந்த ஊர்ரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியாடா. இனிமே இல்ல மனுஷன் குளிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க பரப்பிட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மரிக்கொழுந்தா? அதேதான். அதான் மரிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க 2 பேர் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணி தான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம்.
ரெடியாப்பா? ரெடியா இருக்கு. உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. ஐயா அது இல்லைங்க இது. ஓ இதுவா? ஐயா இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாதே. சரி பூசி விடுங்க. கை காட்டுங்க. என்னங்க சாணிய பூசுறீங்க? ச்சே, சாணியா இது? சந்தனம்யா. சந்திரமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள்ளை நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணு இதுதானா? நான் வர்றேன். மாப்பிள்ள என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் பொண்ணா? கையடியா. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு. அது பொண்ணோட தோழியா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசாத்தி. அப்ப உன்னைய அடிக்கலாமா? அடி போடி. மாப்பிள்ள ஒன்ன காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கதப்பா. சரி சரி பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு ஏப்பா இந்த ஓட்டம் ஓடுறாரு? சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா என்ன சொல்ற? நொன்னப்பா சொல்ற? வயசாச்சு உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து வர சொன்னது? எங்க இந்த மாதிரி குழந்தை? வாமுள்ள. அண்ணா கிளவிய வையாதீங்க. நான் தான் கிளவி கையில காப்பியை கொடுத்தம்ச்சு விட்டேன். என்ன மாதிரி குழந்தை? உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பார்த்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளையும் சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்து ஊர்ல இருந்து இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு. விவரம் கெட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்க அண்ணே, கிளவிதே சொல்லுச்சு. அது புருஷே அதே எங்க ரங்கும் தாத்தா அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சான். தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம். நானும் தான் இத்தனை தடவை வந்த மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன். ஒண்ணுமே ஒத்து வரல. இந்த மாப்பிள்ளையாவது ஒத்துக்கணுமேங்கிற நப்பா சொல்லுது. கிளவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்தம்ட்டு. எது எப்படியோ மாதிரி குழந்தை, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் வர்றேன். என்ன மேஸ்திரி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். சே அவன் ரொம்ப ஒழுக்கமானவன்பா. தண்ணி நீலாம் குடிக்க மாட்டான். ஆடா நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க நான் காட்டுறேன். எங்க மாப்பிள ரொம்ப நேரம் தண்ணி கூட இருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். கொண்டு வேணாம்னே, அந்த கிளவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய் இன்னும் நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிளவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிளவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிளவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே. இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு விடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்தை யாரால நான் மாத்த முடியும்? பாண்டி பஜார் போறோம். ட்ரீம் பாய் ஊருக்கு போறேன்னு சொன்ன, துணி எடுக்க போறியா?
மாசா போடாங்க மாயாடா மாயா தான் உங்க பேரு உங்கடா பிடிக்குங்களா? நிகழ்ச்சியின் இந்த பகுதியை வழங்கியவர் எச்சல் வாங்க சார் வெளியே நல்லா இருக்கா அந்த வயலட் அந்த வயலட் இருக்குல்ல எடுத்துங்க அந்த ப்ளூ பீட் எடுங்க ஐயோ You want the shirt? No, no, please, no, no, please, please, no, no. Sorry. அது வந்துடா இந்த 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 பொம்மை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுதுடா. ஐயோ இல்லடா இந்த பொம்மை பொண்ணாச்சா பொண்ணு வந்து ட்ரெஸ் அது இல்லடா சாரி அது என்னடே இங்கே வந்து மனத்தை வாங்கிட்டியா இன்னொரு தடவை கனவுன்னு சொல்லு கழுத்து எடுத்துறேன் இவரோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாடா போச்சுடா மச்சான் மல்லிகைப்பூ பார்த்தா மயங்கிட வேண்டாம் கற்பூர வாசனை இவனுக்கு எங்க தெரிய போகுது மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு என்ன தெரியும் உதிரி மல்லிகைப்பூ வாங்கி படுக்க மேல 8 முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவை நனைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகாரம் என்ன மாதிரி கனவு தெரியுமா மறுபடியும் கனவு காண்றாடா டேய் மறுபடியும் கனவுன்னு சொன்ன உதவாங்க வேடா பைத்தியம் என்ன அடிக்கிறீங்க காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா இருக்கா சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்திருக்கீங்க என்ன ஊத்துறீங்க கேட்டல அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல ஆமா சொன்னேன் அதுக்கு இதுக்கு என்ன உங்க வேலை பழுவை குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன் ஆட கரையா முடிச்ச தலையா ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா காலி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி முடிச்சு விட்டீங்களா நீ எல்லாம் மனுஷனா நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு தான் இருக்குது பாரு வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன் இல்லன்னா மிதிச்சே எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்செடி தலைய இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான் ஏண்டா இன்னைக்கு என்னடா படம் மாத்திருக்கீங்க அழைக்கல என்ன அவன் பட்டத்துல 30 லட்சம் 40 லட்சம் போட்டு படத்தை எடுத்து விடுறானுங்க இவங்க என்னடான்னா ஒரே ஒரு டென்ட் குட்டாய் வச்சுட்டு 200-300 கொடுத்து 3 நாளைக்கு ஒரு பட்டிக்கு படம் மாத்திரானுங்க ஏண்டா நெருப்போழி ஒரு படத்தை ஒரு வாரம் 10 நாள் உடனே மாட்டீங்களா சுத்துப்பட்டு 4 கிராமத்துக்காரங்க மட்டும் பக்கத்து ஒரு கோட்டைக்கு படம் பார்க்க வர்றீங்க மொத்தம் சேர்த்தாலே 300 பேர் தேர மாட்டீங்க இந்த லட்சணத்துல நாங்க ஒரு படத்தை ஒரு வாரம் 10 நாள் ஓட்டி என்னத்தை சம்பாதிக்கிறது எங்க முதலாளி தலையில துணியை போட்டுக்க வேண்டியதுதான் வேலையை பாப்பீங்களா வெட்டித்தமா பேசிக்கிட்டு டேய் இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு புரியுதா புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம் அழகாக பூத்திருந்தது புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அப்பா யாரு தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு எங்க இத படி புய்பம் அழகாக பூத்திருந்தது டேய் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம் புய்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா ஆமா எங்க சொல்லு புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே பூவை பூவுன்னு சொல்லலாம் புய்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் டேய் இது என்னடா இது புய் இது புய்யா புஷ்பம் புய்பம் ஏய் புஷ்பம் புய்பம் ஏய் புஷ்பம் புய்பம் நீ தனித்தனியா சொல்லு பூ புய் பூ புய் 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 இது உய்யா ஏ பூ ஐயோ யோ இங்க வாயா
என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே, பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் அவுய் அவுய். உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடு விளக்க மாட்டேன். பொம்பளைங்க ஒதுங்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்த ஊரா? ஓடுறா. வாங்க முதலாளி, வாங்க வாங்க. வணக்கம். என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். வைங்க. புண்ணியாதான வேற நடத்தணும். நடத்துங்க. வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? ஆ. உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி அடா பார்க்கணும். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி, இந்த வர்றேங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சீப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்கிற. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரங்க கூட பார்க்காம அப்பி போடுவாங்க. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிறேன். குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோச்சிக்காத. வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ. ஏய், படுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க? மாப்பிள்ளையதான். ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதெல்லாம் குதிக்கணும். டேய், என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கிற? முதலாளியாதான். எப்படி? புய்ப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே. அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். ஏன்? இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னே. அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது? சம்பள பாக்கி. டேய், பாக்கிட்டே இல்ல அங்கேண்டா கை விடுற. பாக்கெட் இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா. வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு 2 பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு. 2 செங்கல்ல வச்சு சிமெண்ட வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கடா. வர்றேன். போடா. ஏய் ஏய், சிமெண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான், உன் மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்குறான்னா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து வேற. கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேம்மா? இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க.
கலக்குறானுங்களா? அண்ணே, அண்ணே, என்ன? அண்ணே. ஐயா. என்னம்மா? என்ன வாயில இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன? போடாண்ணே. போனமா? ஏன்டா டப்பு தண்ணிக்குள்ள போயிட்ட? ஒண்ணுலண்ணே, உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா, அவன் தான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும்னே. அதான் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, இங்க வா. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி? மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷனு? அண்ணே, நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் ஆமா, நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து? போடா, போய் மம்மடி எடுத்து போடா. இப்ப சொல்றா. அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே, எனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஏய், என்ன மூக்கோட மூக்கு உரசி பாக்குற? தங்கமாண்ணா எப்படி? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்னை அப்படியே விட்டுட்டு ஏத்துறா. விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்ட விஷ் மாதிரி பெண்ட் ஆகிருக்கா. இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா? இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷகிட்டே காட்டி கொடுத்தது இல்ல? தலை இது வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா, அந்தமான் தீவிர 5-6 தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற பார். இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? எங்க அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன. என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வலியால அந்த கிழவி கடந்து துடிச்சிட்டு இருக்கு. இந்த பாய் முண்டை எங்க தேடி காணோம்னே. இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். ஃபாதர், ஐ அம் சாரி. ஐயோ, ஏற்கனவே மண்டைய உடைச்சான், இப்ப கால வர்றாண்டி. அடே, பாய முடியா? யாரையா கால வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சண்டைனா குழந்தை மேல நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்ட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, நம்ம காலனில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லி வை. ஏய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான், அதுவும் 100 ரூபாய். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியும் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களோ. சாமி, எங்கடா அவன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? அடிக்காதீங்க சாமி, உள்ளதா இருக்கா சாமி. புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கங்காளி. கான்ஸ்டபிள்ஸ், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி, பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி லாரம் கட்டிடுவேன். ஐயோ, மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதியா? டேய், நீ என்ன பெரிய குத்துங்க. மிதிச்சிரும் மிதிச்சு. அந்த நாய் போட்ட தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க. பிச்சு வார வச்சு அப்பனும் போலீஸ் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. அவன் போய் சொல்றான் சாமி. பிச்சு அவன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி. இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ, நம்ம பிள்ளைய பத்திட்டேன். வாடி.
நிறுத்துங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், நிறுத்துங்க சார், சொன்னா கேளுங்க சார், அடிக்காதீங்க சார், சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீ யார் மேம்? அந்த காலையில் இருக்கிற வாத்தியார். அதான் ஸ்டேஜ்ல இருந்து பேசிக்க. எப்படியாச்சு எப்படியாவது பிள்ளைகளை காப்பாத்துங்க ஐயா. என்ன செய்வாங்க? உங்க புண்ணியமா போகுது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்பவே போய் அவங்க ஜாமீன் எடுத்துட்டு வரேன், வாங்க. என் மண்டைய பிறந்தவன் உள்ள தாண்டி இருக்கான். நீ பாடி வீட்டுக்கு. அவன் ஒரு நாளாவது உள்ள இருந்தா தான் என் மனசு ஆறும். போ வீட்டுக்கு. டேய், அவன் வேலையை பாருங்கடா. நீ பாடி. வெங்கட்ராமன். வாங்க. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். தோப்பனார் இருக்காரா? இருக்கா. தோ கூப்பிடுறேன். அப்பா என்னம்மா அவ வந்திருக்கா? அடடடட சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாப்பிள்ளை. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கேளா? நல்லா இருக்கும். பயத்து போடுறே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு முக்கியமான காரியமா வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல சம்பந்தி, எங்க பையனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. 2000 ரூபாய் சம்பளம் அதிகமா கிடைக்க போறது. எல்லாம் எங்க பொண்ணோட அதிர்ஷ்டம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி, எங்க பையன் வேலை விஷயமா எக்கச்சக்கமா செலவாயிடுத்து. அதனால ஏற்கனவே பேசின வரதட்சணையை விட இன்னொரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன இப்படி பேசுறேன்? அன்னைக்கு போடுறத போனுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேல. நாட்டோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு மாமி. நான் என்ன பண்றது? இந்த பாருங்க, முடிஞ்சா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லன்னா என் பையனுக்கு ஏகப்பட்ட இடம் காத்துன்னு இருக்கு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க, உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா இப்படி. பண விஷயத்துல ஜாதி சம்பிரதாயத்துக்கோ சொந்த பந்தத்துக்கோ இடமே இல்ல. ஓய், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சம்பந்தி, பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரம் நீங்க இப்படி சொன்னா இப்படி. நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். பத்திரிக்கை தானே கொடுத்திருக்கேன், ஒன்னும் சாந்தி முகூர்த்தம் நடந்து இல்லையே. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நேக்கு அதுதான் முக்கியம். வாடாம்பி போலாம். போடு பார். உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா. என்னடா உள்ள வெளிய? டேய், நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். உண்டா முடியா? ஏய், எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து 1 கிளாஸ் அடிங்க. டேய், யாரா இவரு? தாத்தாமே. ஆமா, கொப்பர பத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய வைக்கிறீ? ஆமா, முந்தாள் கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி, அதெல்லாம் பழைய கதை. அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? டேய், சங்க முடிவெடுத்ததாண்டா. வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வேறாயே சொன்னா கேளுடி, ரொம்ப நாளா ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இருமா இருமா, எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடா. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஐயோ, டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க. யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம். செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்யறேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா? பாருங்க, தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. நமஸ்காரம். அடேட வாயிர, என்ன தட்டுங்கையுமா வந்திருக்கிற? வா உட்கார். அது இருக்கட்டும், நல்ல நேரத்துல வந்திருக்கேன். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கு. முதல்ல இத பாருங்க. உங்க ஆத்துக்கு வர்றேன். உன் பொண்ணு கல்யாணமா? ஆமா, எல்லாரும் அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
சொல்லு. மாப்பிள்ளை விட்டா திடீர்னு 25,000 ரூபாய் கூடுதலா வரச்சுன்னு கேட்டார். பெரியவா உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையா திடுதிப்புன்னு 25,000 சொல்ற? பணம் கொடுக்கலைன்னா பொண்ணு கல்யாணம் நின்னு போயிரும். உங்களைத்தான் நம்பி இருக்கேன். என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். வர்றேன். நமஸ்காரம். ஐயோ ஐயா மறந்துட்டேனே. இவனை நம்பி எப்படியா 25,000 ரூபாய் கொடுக்கறது? ஏதோ பழகின தோஷத்துக்கு 1000மோ 2000மோ பிச்சை போட்டு போலாம். அவனுக்கு சொத்து பத்து இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஈடு வச்சுட்டு பணம் கொடுக்கலாம். அவங்கிட்ட இருக்கிறது அந்த பழைய பஞ்சாங்கமும் மஞ்ச பையன் தான். அதை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் பொண்ணு பெத்துட்டான்றதுக்காக நாம வரதட்சணை கொடுக்க முடியுமா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். என்னையா போனதும் திரும்பிட்ட? இத மறந்து வச்சுட்டேன். என்ன எனக்கு இருக்கிற சொத்து பழைய பஞ்சாங்கமும் இந்த மஞ்ச பையன் தான். ஏனா போன காரியம் என்னாச்சு? எல்லாரும் கை விரிச்சிட்டடி. அப்போ நம்ம பொண்ணோட கல்யாணம் விதி விட்ட வழி. நான் என்னடி பண்ண முடியும்? இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காலத்துல மூட்டை தூக்குறவன் கூட எவன் கால கைய பிடிச்சாவது தான் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். ஆனா நீங்க பெரிய சாஸ்திரம் படிச்சவர், ஊர்வலத்தை பத்தி எல்லாம் வாழ்க்கைய பேசுறவர். தாம் பெத்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்க யோகிதை இல்லைன்னா நீங்க எல்லாம் எதுக்காக ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்கணும். இத பாருங்க, உங்களால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லைன்னா கொஞ்சம் வருஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை ஒரே அடியா சாகரிச்சிருங்க. நாங்க நிம்மதியா போய் சேர்ந்துடுறோம். ஏடா உங்களை நாங்க எங்க எல்லாம் தேடுறது? எங்கடா அந்த தரதலைங்க? உங்களுக்காக நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கைமா அலையணுமா? அதெல்லாம் வாத்தியார் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன்ட்டாரு. எப்போ? எங்களை உள்ள தள்ளி முட்டியெல்லாம் பேத்ததுக்கு அப்புறமா. ஏய், மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. நாங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பாக்குறோம். என்ன அது யாரது மரத்து கீழே எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஐயர் மாதிரி இல்ல? ஆமா, ஐயர் தான். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? கையில கயிறு வேற வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சாமி 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 இருங்க சாமி, இருங்க சாமி. என்ன சாமி காரியம் பண்றீங்க? தயவு செய்து என்ன தடுக்காதீங்க. விடுங்க. நான் சாக போறேன். ஏன் சாமி, அடுத்த வாரம் உங்க பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள சாகப்புறம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? விடுங்க, நான் சாக போறேன். விடு. இப்ப சாக அளவுக்கு என்ன நடந்துச்சு? கேவலம் ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ளை விட்டா. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா? ஏன் சாமி, இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சாமி, உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சாமி. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற எந்த மாப்பிளையுமே கிடைக்க மாட்டானா? எவன் கால கையை பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம் சாமி. நீங்க தைரியமா வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டுலாமா? நீங்க அழாதீங்க சாமி. நான் அதை நினைச்சு அழறப்பா. நீங்க எதிரில் வந்தாலே அவசகணும்னு நினைச்சேன். உங்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு இட போடக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்க எல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷா இல்லப்பா. சாமி, தெய்வம்ப்பா, தெய்வம். என்ன சாமி இது? சாமி சாமி சாமி, எங்களை பார்க்கும் போதெல்லாம் எதுக்காக நீங்க திட்டினீங்க? நாங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப எங்களுக்கு புத்தி இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க காதுல போட்டுக்கல. இப்ப வாத்தியார் எங்களை மனுஷனாக்கிட்டாரு, நல்லது கெட்டதுன்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் சாமி. வாங்க சாமி, சாமி வாங்க, வாங்க சாமி, வாங்க 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 சாமி, வாங்க வாங்க. ஐயா வாங்க 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 வாங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்க.
என்னையா எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடிங்க. நீங்க வந்து கொடி ஏத்திட்டு குழந்தைகளுக்கு முட்டாய் கொடுக்க வேண்டியதாக பாக்கி. ஏயா என் பையனும் உங்க பசங்களும் மட்டும்தான் வந்திருக்காங்க, மத்த பிள்ளைங்களா எங்க போனாங்க? வாத்தியார் இந்த ஊரை விட்டு போனப்பவே பாதி பசங்க அவர் பின்னாடி போயிட்டாங்க. மீதி பசங்க இந்த காலனில ஏதோ புதுசா பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா, அங்க போயிட்டாங்க. என்னது? காலனில பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு இன்னையோட 45 வருஷம் ஆகுது. ஆனா அந்த சுதந்திரத்தோட முழுமையான பலன் நம்ம மாதிரி ஏழை ஜனங்களுக்கு இன்னும் வந்து சேரல. அதுக்கு தடையா இருக்கிறது ஒரு சிலரோட ஜாதி வெறியும் மத உணர்வும் தான். இந்த வேறுபாடு என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம். இதுக்கெல்லாம் விடிவு காலம் சீக்கிரமே வருங்கிற நம்பிக்கையோட இந்த தேசிய கொடி ஏத்துவோம். இப்பொழுது நமது அன்பிற்குரிய சுடலை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார்கள். ஐயோ சாமி, நானுங்களா? வேண்டாங்க சாமி, பெரியவங்க நீங்க ஏத்து சாமி. பாப்பா, நீ இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகன் யாரு வேணாலும் இந்த கொடி ஏத்தலாம். ஏத்து. வெரி குட்.